வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். எந்த கட்சியுடனும் தற்போது வரை கூட்டணி தொடர்பாக பேசவில்லை எனவும், அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியாகி வரும் தகவல் உண்மை இல்லை எனவும் தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம், கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகள் முடிந்தவுடன் தேர்தலுக்கான பணிகள் தொடங்கும் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் மீதான வெறுப்பை மீண்டும் ஒருமுறை பாஜக அரசு வெளிப்படுத்தியுள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில், ஹிந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை நிராகரித்ததற்காக மத்திய அரசு வெளிப்படையாக மிரட்டல் விடுத்து தமிழக மாணவர்களுக்கான 2512 கோடியை பறித்து பிற மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பழிவாங்கும் நோக்கில் மத்திய அரசு தமிழக மாணவர்களின் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இரக்கமற்ற செயலை செய்கிறது என்றும் பாஜகவை கடுமையாக சாடியுள்ளார். தன்னை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை அன்னூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாட்டு வண்டியில் வந்திறங்கிய இபிஎஸ்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அத்திக்கடவு அவிநாசி கூட்டமைப்பு குழு சார்பில் அவருக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய இபிஎஸ், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு திமுக அரசு எதுவும் செய்யவில்லை எனவும், ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளுக்கு பின் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தன்னை யாராலும் பொருளாலோ பணத்தாலோ வாங்க முடியாது எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார். மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக மணிப்பூர் மாநிலத்தில் இருவேறு சமூக மக்களிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்தது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கலவரத்தை அடுத்து பைரன் சிங் மன்னிப்பு கோரினார். இருப்பினும் வன்முறை தூண்டும் விதமாக பைரன் சிங் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் பைரன் சிங் அரசுக்கு எதிராக பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்தன. இந்நிலையில் முதல்வர் பைரன் சிங் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் நேரில் வழங்கியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். திராவிடம் என்ற சொல்லுக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு காட்டாட்சியை திமுக நடத்தி வருவதாக அவர் விமர்சித்துள்ளார். சமூக விரோத செயல்களில் ஈடுபட ஆளும் திமுகவினருக்கு கட்சிக் கொடியின் பெயரால் லைசன்ஸ் வழங்கியுள்ளதாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களோடு கொலை, கொள்ளை போன்ற கொடுஞ்செயல்களும் வரிசை கட்டி நிற்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஐயனார் கோவிலை நடிகர் வடிவேலுவின் ஆதரவாளர் அபகரிக்க முயற்சிப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டு பரமக்குடியில் உள்ள திருவேட்டையுடைய ஐயனார் கோவில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோவில் என கூறப்படுகிறது. இந்நிலையில் வடிவேலுவின் தூண்டுதலின் பேரில் கோவில் அறங்காவலர் பாக்யராஜ் என்பவர் தனக்கு சொந்தமான கோவிலாக மாற்ற முயற்சி மேற்கொண்டதாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவிலுக்கு புதிய தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளை உருவாக்கி மக்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றினர். தமிழக குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்புகளையும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியையும் கிடைக்காமல் செய்ததற்காக முதல்வர் ஸ்டாலினும் திமுகவும் வெட்கப்பட வேண்டுமென தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்தே PM ஸ்ரீ உட்பட சமக்ர சிக்ஷாவின் அனைத்து அம்சங்களையும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு உறுதிமொழி அளித்தது. ஆனால் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றினீர்களா என்றும், செயல்படுத்தப்படாத ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வாறு நிதி வழங்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் எனவும் முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது.
2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஆளுநர் உரையோடு தொடங்கியது. ஆனால் முதலில் தேசிய கீதத்தை பாடவில்லை என கூறி உரையை வாசிக்காமலேயே ஆளுநர் புறக்கணித்து சென்றார். பின்னர் சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையை தமிழில் வாசித்ததைத் தொடர்ந்து 11ஆம் தேதி வரை 5 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளதால் அனைத்து அமைச்சர்களுக்கும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் 18 வயதுக்குட்பட்டவர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணம் கட்டி விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் கடுமையான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை சிறார்களை விளையாட அனுமதிக்க கூடாது என்றும், பணம் கட்டும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் அட்டை இனி கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருத்தப்பட்ட விதிகள் தமிழ்நாட்டில் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணின் மருத்துவ செலவை அரசே ஏற்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் கடந்த 6ஆம் தேதி பிற்பகல் கோயம்புத்தூர் திருப்பதி விரைவு ரயிலில் பெண்களுக்கான பெட்டியில் பயணித்த போது இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் ரயிலில் இருந்து தள்ளிவிட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த பெண் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த பெண்ணிற்கு நேற்று கருச்சிதைவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வருத்தம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி பெண்ணுக்கு உயர் சிகிச்சை அளிக்கவும், அவரது குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். ஏற்காடு அரசு பள்ளியில் 10 மாணவிகளுக்கு பாலியல் கொடுமை நிகழ்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக நடமாடும் நிலை எப்போது வரும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஏற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் 10 மாணவிகளை பாலியல் கொடுமை செய்ததாக வெளியாகியிருக்கும் செய்தி பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகள் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற இடங்களாக மாறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவிகள் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனைகளை விரைவாக பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வியாசர்பாடியில் அரசு நிகழ்ச்சிக்கு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா முறையாக அழைப்பு விடுக்காததால் அதிருப்திக்குள்ளான திமுக மூத்த நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி நிதியிலிருந்து இரவு பாடசாலை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதற்கான விழாவில் அப்பகுதி திமுக எம்எல்ஏவுக்கு மாநகராட்சி மேயர் சார்பில் முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெரம்பூர் திமுக எம்எல்ஏ சேகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு சென்று வாக்குவாதம் செய்தனர். 40 ஆண்டு காலமாக கட்சியை வளர்த்தெடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் என கடிந்து கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டை சேர்ந்த 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனுஷ்கோடி தலைமன்னார் அருகே 2 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 14 பேரும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தைப்பூசம் 5ஆம் நாள் திருவிழாவையொட்டி தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பழனி தைப்பூசத்தையொட்டி அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். கிரிவலப்பாதையில் பக்தர்கள் காவடி எடுத்தவாறு ஊர்வலமாக கோவிலுக்கு வருகை தந்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்ய அதிக அளவு பக்தர்கள் மலைக்கோவிலில் திரண்டனர். அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்ததால் திருத்தணியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உண்ணாமலை அம்மன், உடனுரை அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனை வழிபட்டனர்.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தற்போது 2 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல், சங்கின் மேற்பகுதி பச்சை நிற கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் பொன்னுச்சாமி, முன்னோர்கள் அலங்காரத்திற்கும் அழகிற்கும் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். கோவையில் 8வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் இளசுகள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கோவையில் கடந்த சில வாரங்களாக ஹாப்பி ஸ்ட்ரீட் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது. ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை, குடியரசு தின விழா ஆகியவற்றால் இடையில் 3 வாரங்கள் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் முதல் மீண்டும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி துவங்கியுள்ளது. கடந்த வாரம் கூட்டம் இல்லாத நிலையில் இன்று ஓரளவு கூட்டம் காணப்பட்டது. கோவை கொடிசியா பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். பல்வேறு குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றன. விடுமுறை தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காடு படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்று தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அங்கிருக்கும் பூங்காக்களுக்கு சென்று குழந்தைகளுடன் விளையாடியும் படகுகளில் சவாரி செய்தும் இயற்கையை ரசித்தனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விற்பனை அதிகரித்து மகிழ்ச்சி அடைந்தனர். வார விடுமுறை ஒட்டி வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள கடலில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான நாகை வேளாங்கண்ணியில் வார விடுமுறை ஒட்டி இன்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற மக்கள் முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் பலர் கடற்கரையில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து நீராடியும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடை ஒன்றில் அலுமினிய ஏணியை தூக்க முடியாமல் மூதாட்டி ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் சாலை எஸ்ஆர்டி நகரில் உள்ள ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு நள்ளிரவில் வந்த மூதாட்டி ஒருவர் வெளியே வைத்திருந்த அலுமினிய ஏணி ஒன்றை தூக்க முடியாமல் திருடி சென்றார். இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் மூதாட்டி மாதம்பாளையத்தை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. ஏற்காட்டில் மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட ஆசிரியரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். ஏற்காட்டில் பழங்குடியின மாணவ மாணவிகள் பயிலும் அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளி செயல்படுகிறது. இதில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரியும் இளையகண்ணு என்பவர் பல ஆண்டுகளாக மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குழந்தைகள் நல அலுவலர்கள் சேலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தில் ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். விடுமுறையை ஒட்டி குற்றாலத்திற்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளின் போதிய நீர்வரத்து இல்லாததால் ஏமாற்றமடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் குற்றால அருவிகளின் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. குறிப்பாக மெயின் அருவியில் ஆண்கள் பகுதியில் ஒரு ஓரமாக மட்டுமே சிறிதளவு தண்ணீர் வரத்து உள்ளதால் வார விடுமுறை கொண்டாட குற்றாலத்திற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். கோத்தகிரி அருகே தொடர் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. அதிலும் கல்லாட கிராமத்தில் தொடர் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் கரடி ஒன்று அங்குள்ள முருகன் கோவிலின் கதவை உடைத்து பொருட்களை சூறையாடி சென்றது. தொடர்ந்து 2வது முறையாக இதுபோன்ற சம்பவம் அரங்கேறி உள்ளதாக கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வாணியம்பாடி பாலாற்றில் பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக மணல் கடத்தப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பாலாற்றில் இருந்து நாள்தோறும் லாரிகளும் ஆட்டோகளிலும் அதிக அளவில் மணல் அள்ளி செல்லப்படுகிறது. இந்நிலையில் வேலைக்கு ஆட்கள் வைத்து மணல் திருடப்பட்டு வருவதாகவும் இதற்காக வேலை ஆட்களுக்கு தினம்தோறும் 10,000 ரூபாய் வரை கூலி வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை அதிகாரிகள் கண்டு கொள்வதில்லை என புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் மணல் கொள்ளையை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் போதை தலைக்கேறிய ஒருவர் பொதுமக்களின் வாகனங்களை சேதப்படுத்தி அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் வைரலாகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோவில் அருகே உள்ள பூக்கடை சாலையில் மது போதையில் அடாவடி செய்த போதை ஆசாமி சாலையின் இருபுறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளி அட்டகாசம் செய்தார். இது தொடர்பான வீடியோ காட்சியை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல்லில் குடிக்க பணம் கேட்டு மாற்றுத்திறனாளியை மதுபோதை இளைஞர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகே ஒருவர் பிச்சை எடுத்துக் கொண்டு தன் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மதுபோதையில் வந்த இளைஞர் ஒருவர் குடிப்பதற்கு பணம் இல்லை, பிச்சை எடுத்த காசை கொடுடா என கேட்டு மாற்றுத்திறனாளியின் முகத்தில் காலால் எட்டி உதைத்த காட்சி வைரலாகி வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அவதிக்குள்ளாயினர். தஞ்சை மாவட்டத்திற்குட்பட்ட பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி சென்றனர். பட்டுக்கோட்டை ஸ்ரீ நாடியம்மன் கோவில் முழுவதும் கடும் பனிமூட்டம் சூழ்ந்தது. இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் காலை 8 மணிக்கு பிறகு பனிப்பொழிவு நிலவியதால் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் பாதிக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவிய பனிப்பொழிவால் பிரதான சாலைகளில் சென்று வரும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றன. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 15.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த கீழ்புதுப்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி புத்தகரம் கிராமத்தில் உள்ள மகா கணபதி பச்சை நாச்சியம்மன் மதுரை வீரன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி, நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், திருவண்ணாமலை மாவட்டம் கொத்தநந்தவாடி கிராமத்தில் உள்ள முனீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட என்கவுண்டரில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் நக்சலைட்கள் இருப்பிடத்தை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்த நிலையில் இருதரப்பு இடையே கடுமையான தாக்குதல் நடைபெற்றது. பல மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 2 பாதுகாப்பு படை வீரர்களும் வீரமரணம் அடைந்தனர். தாக்குதலில் காயமடைந்தவர்களை ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பு படையினர் துரிதமாக மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியை தழுவியதை அடுத்து முதலமைச்சர் அதிஷி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். துணைநிலை ஆளுநரை சந்தித்த முதலமைச்சர் அதிஷி தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். இதனையடுத்து டெல்லியில் புதிய அரசு பதவியேற்க ஏதுவாக சட்டசபையை கலைத்து துணைநிலை ஆளுநர் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் அதிஷி ஆட்சியில் இல்லாவிட்டாலும் ஆம் ஆத்மி கட்சி மக்களுக்கான போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபடும் என்றார்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 41 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார நிகழ்வாக கருதப்படும் மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து புனித நீராடி வருகின்றனர். இந்நிலையில் மகா கும்பமேளாவில் இதுவரை 41 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.